எதிர்கால வாழ்க்கைக்கு காத்திருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையில மண்ணள்ளி போடுறோம். இதுக்கு பிறகு வாங்க போறியா? இதுக்கு பிறகு உனக்கு வரதட்சணை வாங்க தூண்டுமா மனசு? நம்ம இவ்வளவு பெரிய வேலையவா செய்கிறோம்? இவ்வளவு பெரிய மோசமான விளைவையா நம்முடைய செயல் உண்டாக்குது? செஞ்சு பார்க்கணும். இன்னும் போனா இன்னொன்னு இருக்குது. ஓடித்தான் போவான்னு எல்லாரையும் நான் சொல்லல. சில பேர் ரொம்ப மானம் மரியாதைக்கு பயப்படுற பெண்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த உணர்வுகள் பார்ப்பாங்க. அவளோட படிச்சவளுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிரும். ஒருத்தி இருக்காங்க 35 வயசு 30 வயசுல ஒருத்தி இருப்பா. அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆயிருக்காது. அவளோட படிச்சால ஒரு தோழி, அவளுக்கு 15 வயசுல கல்யாணம் ஆயிருக்கும். வசதி இருக்கிறனால இவளோட படிச்ச தோழிக்கு 15 வயசுல கல்யாணம் ஆயிருக்கும். அவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பத்திருப்பா, அதுக்கு 15 வயசு ஆயிருக்கும். அதுக்கும் கல்யாண பத்திரிகை கொடுக்க வருவாவ. யாருக்கு? இவளுக்கு. இவளோட படிச்ச தோழி தன்னுடைய மகளுக்கு திருமண பத்திரிகை எடுத்துக்கொண்டாந்து இவள் அழைக்க வருவா. இந்த பெண் என்ன பாடுபடுவா? நம்மளோட படிச்சவ அவளும் கல்யாணம் பண்ணி அவளும் 15 வருஷம் வாழ்க்கை நடத்தி தாம்பத்தியத்தை அனுபவிச்சு அவ மகளுக்கு ஒரு மாப்பிளைய பேசி அதுக்கு அழைப்பு கொடுக்க வந்துட்டாளேன்னு அதை நினைச்சு பார்க்கும் பொழுது அவ என்ன பண்ணுவா? ஓடி போவா. ஓடி போக கூடாது, கௌரவத்தை காக்கணும் நினைக்கிறவளா இருந்தா சாவுவா. வைத்த வழியால் இளம்பன் சாவுன்னு பேப்பர் படிக்கிறிய, வைத்த வழியில எவ்வளாச்சும் சாவுவாளா? வைத்த வழி என்ன தீராத நோயாங்கிற பேப்பர்ல போட்டிருப்பான். வைத்த வழியால் சாவு. வைத்த வழிங்க எய்ட்ஸா சாவுறதுக்கு? வைத்த வழிங்கிறது என்ன காசு நோய் மாதிரி உள்ளதா? வைத்த வழினா ஒரு மாத்திரையை போட்டா 10 நிமிஷம் நின்று போயிருது. வயிற்றுல நல்லெண்ணெயை தடவிட்டு நம்ம வயிற்று வலி போயிட்டு போயிருவோம். வைத்த வழிங்கிறது சாவுறதுக்கு தூண்டக்கூடிய வியாதி இல்ல. அப்படித்தான் செய்திகளை கொடுக்க முடியும். என் மகளுக்கு கல்யாணம் பண்ணல, அவளுக்கு உணர்வுகள் அதிகமாகி போச்சு, அதுக்கு அவன் வாழ்க்கையில் அப்படி அப்பங்காரன் சொல்லுவான் போலீஸ்ல. அவன் என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி வாழ்க்கையில நொந்து போய் தகப்பனுக்கும் வசதி இல்ல, தாய்க்கும் வசதி இல்ல, கீழே 4 தங்கச்சிகள் மாதிரி இருக்குது, நம்ம ஒரு சுமையா இருந்துகிட்டு இருக்கணுமா, மண்டைய போய் நம்ம செத்து போயிருவோம் அப்படின்னு நினைத்தையாக குடிச்சு செத்து போயிடுறா, அல்ல தூக்கு மாட்டிட்டு சாவுறா, அல்லது மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திட்டு செத்து போயிடுறா. இப்படி செத்தத பேப்பர்ல எப்படி போடுவோம்? வைத்த வழியால் இளம்பன் சாவு. அடே, வைத்த வழியால் சாவல, எல்லாரும் சேர்ந்து கொண்டிருக்கிறீங்க. வைத்த வழியாலைய செத்தா அல்லாஹ் என்ன கிறுக்கனா? அல்லாஹ்க்கு இது தெரியாதாங்கிறேன். என்கிட்ட வைத்த வழின்னு சொல்லி ஏமாத்திட்டு போ. இந்த மாதிரி கூமுட்டை எவனா இருந்தா அவன்கிட்ட ஏமாத்திட்டு போ. படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு காரண காரியம் தெரியாதா? ஏன் இவ செத்தா? செத்ததுக்கு என்ன காரணம்? எதெல்லாம் தூண்டுதலா இருந்துச்சு? யாரெல்லாம் அது காரணமா இருந்தாங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியாதா? புடிச்சு அம்புட்டு பேரை நிறுத்தி வைக்கத்தான போறான்ல. நபிமார்களை எல்லாம் நிறுத்தி வச்சு விசாரிக்கப்படக்கூடிய அந்த மகசர்ல எல்லாம் ஜமாத்து தலைவர்ல இருந்து செயலாளர் இருந்து வாங்குறவர்ல இருந்து கிளடு கட்டையில இருந்து ஆம்பளை கும்பல் அம்புட்டு பேரும் அஜித்குமார் வரைக்கும் வந்து நின்றாகணும். ஏன்டா சாவடிச்சீங்க? ஏன் சாவடிச்சீங்க? எதுக்கு அந்த பொண்ணை கொன்றீங்க? நாங்க கொள்ளலையா? வரதட்சணை வாங்கினாலும் கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆவானாலும் செத்தாக, நீ தானடா காரணம். என்ன போய் சொல்லுவீங்க? அப்ப நம்ம வாங்குற வரதட்சணை என்பது பெண்களை வழிதவர வைக்கிறது அல்லது அவர்களை சாவுக்கு அனுப்புகிறது. இந்த சாவுக்கெல்லாம் நம்ம பங்கு. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறான், அவரு செத்து போனாலும் பரவாயில்ல, அவ சாவுறதோட அப்பங்காரன முடிவு பண்றான். அப்ப அம்மா 4 பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து மசோரா பண்றாங்க, ஆலோசனை. இப்படி இருக்கு இந்த சமுதாயத்தில், நமக்கு ஒண்ணும் முடியாத போல இருக்கு, கல்யாணம் பண்ணி வைக்க வாய்ப்பும் இல்ல, என்னுடைய சம்பாத்தியத்தில் சோத்துக்கே கஷ்டப்படுறேன், கால் வைத்து அரை வயிற்றுக்கு இருக்கிறேன், இப்ப நமக்கு முடியாது, நம்ம கூண்டோட தற்கொலை பண்ணிக்கிறோமே என்று நினைத்து கூண்டோட தற்கொலை பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகள் அன்றாட நடக்குதா இல்லையா? குடும்பமே தற்கொலை. என்ன காரணங்கிறீங்க? குடும்பமே தற்கொலை பண்ணுதுங்க. அப்ப ஒரு குடும்பத்தையே தற்கொலைக்கு தள்ளிக்கிட்டு இருக்கிறோமே, அந்த குடும்பத்துக்கு யார் காரணம்? லேசான பாவம் இல்லைங்க இது. நம்ம செய்யற இந்த ஒரு பாவம், ஒரு ஆண் மகன் தன்னிடத்தில் ஆண்மை இருக்குதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி பெண்கள் வீட்டுல வந்து கசக்கி பிழிஞ்சு வாங்குறானே, அது ஆயிரக்கணக்கான பேரை டெய்லி அனுப்பிக்கிட்டு இருக்கு. தமிழகம் முழுசும் டெய்லி பேப்பரை திறந்தா இந்த மாதிரியான குடும்பத்தோடு சாவு அதிகமா நடந்துகிட்டே இருக்குது. இதோட நிக்கல, இன்னும் கொஞ்சம் பேர் பாக்குறான். நீங்க பாத்திருப்பீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சன் டிவியில அந்த நியூஸ்ல வந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகளை பத்தி தனியா தொகுப்பு சிறப்பு நிகழ்ச்சின்னு ஒன்று தருவான், நியூஸோட சேர்த்து. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி இந்த தர்மபுரி பக்கத்துல, தர்மபுரி சேலம் இந்த பகுதியில் உள்ள பெண்கள்கிட்ட ஒரு பேட்டி மாதிரி எடுத்து போட்டிருந்தான். என்ன பேட்டின்னு கேட்டா, பெத்த தாயி மகளை கொல்றா. எங்க? தர்மபுரி மாவட்டத்தில், சேலம் மாவட்டத்தில். முந்தி வந்து உசிலம்பட்டி பகுதியில் இருந்துச்சு,
அதை பிபிசி எல்லாம் போட்டு நான் அடிச்சான். உசிலம்பட்டியில இருந்து பரவி டெவலப் ஆகி சேலம் தருமபுரி மாவட்டம் ஃபுல்லா போச்சு. தருமபுரியில் இது வரைக்கும் 18 பேர் காலி. அது பேப்பர்ல வந்த நியூஸ் பிரகாரம். மற்றது சாதாரண சாவுண்டு மறைச்சதெல்லாம் இருக்குது. சேலத்தில் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம்? ஏன் உங்க பிள்ளைய நீங்க கொல்றீங்கன்னு கேட்கறான். சன் டிவி நிருபர் கேட்கறான். அந்த குழந்தைய சாவடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காள் அம்மா, அவள்கிட்ட கேட்கறான், பெத்துட்டு உங்களுக்கு எப்படி ஏன் கொல்றீங்க உங்க பிள்ளைய? அந்த அம்மா சொல்றா, ரொம்ப சாதாரணமாங்க, அதை பார்க்கும் பொழுது அப்படியே கண்கள் கலங்கி குளமாயிரணும். ஈவு இரக்கம் மனிதத்தன்மை உள்ள ஒருத்தனா இருந்தா அதை பார்த்திருந்தான்னா வரதட்சணை வாங்க மாட்டான். அவன் சொல்றா, நமக்கு கண்களுக்கு அவளுக்கு கலங்கல. அவ என்ன சொல்றா, நீ வேற நீனே கல்யாணம் பண்றதுக்கு வசதி பண்ணி தருவ, நாளை வளர்ந்து போச்சுன்னா எனக்கு கட்டி கொடுக்க முடியுமா? நகை கேப்பாகல்ல, அவங்க வாசல் சொல்றா, நகை கேப்பாகல்ல, பணம் கேப்பாகல்ல, புடவை கேப்பாகல்ல, எங்கள்கிட்ட வசதி இல்லை இல்ல, நாங்க என்ன பண்ணுவோம், அதுதான் கொண்டு விட்டோம், இப்ப பிரச்சனை இல்லை, ஒரு நாள் முடிஞ்சு போச்சுல அப்படிங்கிற சாதாரணமா சொல்றா. இப்படி ஒருத்தையா போய் கேட்கறாங்க. எல்லாரும் இதே சொல்றாள். சொல்லி வச்ச மாதிரி, ஆமா நான் தான் கொண்டேன், ரொம்ப அலட்சியமா 3 பொம்பளை பிள்ளையாச்சுல, நாளைக்கு நான் என்ன பண்றது, அதான் விவரம் தெரியாத கொண்டுட்டா ஒன்றும் தெரியாதுல, அதான் கொண்டு விட்டேன். அது வந்து அரளி விதையை கொடுத்து கொண்டுட்டேன், தலைவாணியை போட்டு அமைக்கி கொண்டுட்டேன், டெக்னிக்கலா சுத்தர்றாங்க. மூச்சு பிடி அமைக்கி கொண்டு விட்டேன், நெல்லுத்தீக்கு வாயில போட்டு கொண்டு விட்டேன், அரளி விதைய கள்ளிப்பாலை ஊத்தி கொண்டு விட்டேன். என்னென்ன மாதிரி கொண்டாங்களோ அதெல்லாம் சொல்ற அளவுக்கு. இப்ப இந்த கருவுல இருக்க குழந்தைய ஆனா பெண்ணாண்டு கண்டுபிடிச்சுக்கிட்டு கருவுல சமாதி வைக்கிறான். நகர்ப்புறங்கள்ல, கிராமப்புறங்கள்ல அந்த வசதி இல்லாதனால பெத்த உடனே பொம்புல கொண்டு போறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வைதல் மௌஊதத்து சுயிலத் பிஐயி தம்பின் குத்திலத். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான் தெரியுமா? உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகளை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படும். நீ நினைக்கிற குழந்தை தானே இல்லடா, அதுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அல்லாஹ் பிஐயி தம்பின் குத்திலத், என்ன பாவத்திற்கு அது கொல்லப்பட்டுச்சு? முஸ்லீம் இந்துலாம் பார்க்க மாட்டான். ஒரு பெண் குழந்தைய உசுரோட கொண்டிருக்கிறீடா, அது என்ன பாவம் செய்ததற்காக கொண்டிருக்கிறீங்க? அதுக்கு தள்ளினது யார்? அது காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதல் மௌஊதத்து சுயிலத் பிஐயி தம்பின் குத்திலத், என்ன பாவத்திற்கு கொல்லப்பட்டதுன்னு விசாரிப்பேங்கிறான். அப்ப தர்மபுரியில 10 செத்துச்சுன்னா, சேலத்துல 10 செஞ்சா செத்தா, சென்னை மாதிரி நகரங்கள்ல பிறக்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இப்ப ஸ்கேன் பண்ணியே பார்த்துட முடியும். உள்ளக்கு ஆனா பெண்ணான்னு சொல்லி உள்ளக்கே காலி பண்ணி அடுத்து வெளியே போட்டு வேண்டியதான். வெளியே தெரியாதுல, உள்ளக்க வச்சுக்கிட்டே காலி பண்ணிவிட்டு, பொம்பளை பிள்ளைனா காலி பண்ணிடுறது, காலி பண்ணிட்டு அறுத்து எரிஞ்சு வெளியே போட்டுருவாங்க. ஆபரேஷன் பண்ணி செத்து பிறந்துச்சின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட வேண்டியதான். இந்த மாதிரி எல்லாம் நாகரிக உலகத்திலையும் கிராமப்புறங்கள்லையும் சர்வசாதாரணமா சிசு கொலைகள் நடக்குது. இதுக்கு யாரு காரணம்? இதுக்கு என்ன காரணம்? வரதட்சணை இல்லைன்னா இது நடந்திருக்குமா? கேள்வி. நாம வரதட்சணை வாங்கலன்னு சொன்னா இப்படி ஒரு கொடுமை உலகத்தில் நடக்குமா? அப்ப இந்த குழந்தைகள் மரணத்திற்கெல்லாம் அல்லாஹ் விசாரிப்பேங்கிறானே, நமக்கு இருக்கு விசாரணை. இந்த குழந்தைகள் மரணத்திற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் விசாரிக்கும் பொழுது நம்மளையும் நிறுத்தி நரகத்தில் தள்ளுவான். 1-2 சுமக்குறீங்க. வரதட்சணை வாங்குறதுனால சில காரியங்கள் அல்ல ராயல்டி மாதிரி நன்மை அள்ளி போடுவான். ஒருத்தனுக்கு நான் ஒரு கல்வியை கற்றுக் கொடுத்தேன்னு வைங்க, அவன் இன்னொருத்தனுக்கு கற்றுக் கொடுத்தான்னு வைங்க, அவன் இன்னொருத்தனுக்கு கற்றுக் கொடுத்தான்னு வைங்க, அப்படியே 1000 பேர் வரைக்கும் போயிடுச்சு. இந்த 1000 பேருக்கு கற்றுக் கொடுத்த நன்மை எனக்கு கிடைக்குமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நல்ல காரியத்தை ஒருத்தனுக்கு செஞ்சுட்டு போனா அவனுக்கு நன்மை எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி தான் தீமையிலையும் நீ அடுத்தவனுக்கு போய் கெடுக்கக்கூடிய தீமைகளை செஞ்சுட்டு இருந்தானா எல்லாத்துக்கும் உனக்கு பங்கு. வரதட்சணை மட்டும் வாங்கிட்டேன்னு வை, இந்த கருக்கொலையில பங்கு இருக்குது, சிசு கொலையில பங்கு இருக்கு, தர்மபுரி கொலையில பங்கு இருக்குது, சேலத்துக்கு போகாமலேயே சேலத்து கொலையில உனக்கு ஒரு பங்கு இருக்குது, சேலத்துக்கு நீ போக தேவையில்லை அதுல பங்கு இருக்குது, இளம்பெண் தற்கொலை பண்ணிக்கிறாள அதுல பங்கு இருக்குது, ஓடி போறாள அதுல பங்கு இருக்குது, குடும்பமே சாவுத அதுல பங்கு இருக்குது. கொஞ்ச நஞ்ச அக்கிரமாடாயில நடக்குது. மான ரோசம் உள்ள மனிதாபிமான மார்க்க அறிய வேண்டியது. நீ மனிதாபிமான ஈவு இறக்கம் கொஞ்சம் மூளை இருந்தா இது உனக்கு விளங்க தெரியலையா? அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த வரதட்சணை தலை விரித்து ஆட ஆட சமுதாயம் பயங்கரமான ஒரு நிலைமையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. பயங்கரமான ஒரு தப்புகளை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அழகா, இத்தகி தஅவத்தல் மظلوم فإنه ليس بينها وبين الله حجاب. நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனைக்கு பயந்து கொள்ளுங்கள். துஆ இருக்குதே, சில துஆக்களை எல்லாம் ஏத்துக்குறோம், சில துஆக்களை ஏத்துக்கிறோம்.